நான் கோவிந்த், ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDA சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர். நமக்கு சூப்பரான ஒரு குட் நியூஸ். இந்த மாதம் FII பார்த்தீங்கன்னா வெறும் 5700 கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்ச் மந்த் மட்டும்தான் அதிகமான செல்லிங் நடந்திருந்தது. மார்க்கெட்டும் பெரிய அளவில் கிராஷ் ஆயிருந்தது. அங்கேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே அவங்களோட செல்லிங் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது கண்டினியூஸாக. தொடர்ந்து ஆகஸ்ட் மந்த் அவங்களோட செல்லிங்கை குறைச்சிட்டு பையிங் மாறினாங்கன்னா கட்டாயமாக பங்குச்சந்தை வந்துட்டு நம்மளோட நிஃப்டி 50 26,000 போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அது ஓரிரு மாதங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த வாரத்தில் பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருந்தது. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 8% மேலே பஜாஜ் ஃபினான்ஸோட பங்கு உயர்ந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இந்த பங்கை நான் தொடர்ச்சியாக என்னோட ஹோல்டிங்கில் வச்சிருக்கேன். ஏறக்குறைய XIRR 140% மேலே இருக்குது. இந்த பங்கை ஏறக்குறைய 2025 நவம்பர் மந்த்லேருந்து நான் பை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடியே லாங் பீரியடில் என்னோட ஹோல்டிங்கில் இருந்தது வெறும் 25 குவான்டிட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் 2026 ஸ்டார்டிங்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 120 குவான்டிட்டி நான் SIP மெத்தடில் எவ்ரி மந்த் பை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். இங்கே இப்போது 27 ஜூன், அதாவது ஜூன் மந்த் 27ஆம் தேதி வரைக்குமே 1000 ரூபாய் ப்ரைஸில் கூட அதை நான் வாங்கியிருக்கேன். தொடர்ச்சியாக இந்த பங்கு அண்டர் வேல்யூவேஷனில் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதுனால கண்டினியூஸாக இந்த 6-7 மாதங்களாக பை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடந்த 5 வருடங்களில் இப்போ இருக்கிற லெவல் ரொம்பவே வேல்யூவேஷன் பெட்டராக நான் ஃபீல் பண்ணதுனால தான் நான் பை பண்ண ஆரம்பித்தேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்ணுறப்பெல்லாம் என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அது போல் நான் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பங்கு என்னங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா FII நம்ம பங்குச்சந்தையில் பை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம பங்குச்சந்தை மேல் நோக்கி உயர்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ச் மாதம் 1,22,000 கோடி செல் பண்ணவங்க, அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்தில் 70,000 கோடி, மே மந்தில் 55,000 கோடி, ஜூன் மந்தில் 41,000 கோடி, ஜூலையில் இப்போ வெறும் 5,700 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க. அவங்க செல்லிங்கை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இங்கே நமக்கு நல்லாவே தெரியுது. அதே போல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் மார்ச் மாதம் டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக 24,000க்கு மேலே நம்ம பங்குச்சந்தை க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஏறக்குறைய 4 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த ஹைக்கு பக்கத்தில் க்ளோஸ் வச்சிருக்காங்க. இந்த 24,300 அண்ட் 24,600ங்கிறது மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவல் 26,000 நம்ம எதிர்பார்க்க முடியுங்கிறத நம்ம பல முறை பேசிட்டோம். அந்த 23,000 கீழே பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஹெவி செல்லிங்கும் வந்துச்சு. அதே போல் இப்போ மேலே பிரேக் பண்ணாலும் நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், நிஃப்டியோட வேல்யூவேஷன் 22,000 வரப்பெல்லாம் நம்ம பையிங்கில் இருக்கலாம் அப்படிங்கிறத நிறைய முறை பேசிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 24,300 பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு நல்ல ஃபால் வந்தது. இப்போ அதை திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஃபால். இப்போ 4வது முறையாக அந்த இடத்த திரும்ப தொட்டுட்ருக்கு. ஸோ அந்த இடம் வந்துட்டு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸாகவும் அண்ட் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. அதனால் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்குது. எப்போ பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு வியூ தெரியுது. FII தொடர்ந்து ஜூலை மாதம் செல் பண்ணுறதை குறைச்சது போல் ஆகஸ்ட் மாதம் பையிங்கில் வந்துட்டாங்கன்னா கட்டாயமாக இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 22,000 வந்தப்பெல்லாம் நம்ம அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னும் நிஃப்டி பீஸ்லேயே பர்டிகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோங்கிறது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸாக லாஸ்ட் மந்தில் ஒரு சூப்பர் புல்லிஸ் நம்ம இங்கே பேசிகிட்டே இருந்தோம். 21,300 வரப்பெல்லாம் ஃபார்மா ஓரியன்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன் வரணும். ஏறக்குறைய 23% வரைக்கும் ரிட்டர்ன் வந்துருச்சு. அதுவும் ஏப்ரல் மந்த் வரைக்குமே நான் ஃபார்மா பீஸில் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏறக்குறைய 2025 அக்டோபர் மந்த்லேருந்து 2026 ஏப்ரல் மந்த் வரைக்கும் தொடர்ச்சியாக நான் ஃபார்மா பீஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ ஏறக்குறைய 23% கிட்ட அது ரிட்டர்னில் இருக்குது. ஏறக்குறைய என்னோட ப்ராஃபிட்டில் ஒரு 30% ப்ராஃபிட்டையும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் இப்போ ரிமைனிங் இருக்கிறத நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏறக்குறைய 23% ரிட்டர்ன் வந்துருச்சு. இங்கே நீங்கள் பார்க்குறது ஃபார்மா பீஸ் எப்படி பாட்டமில் வரப்போ இந்த சப்போர்ட்டில் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ அதுக்கான பலன் வெறும் 4 மாதங்களில் கண்டினியூஸாக 23% கிட்ட உச்சத்துக்கு போயிருக்கு. தொடர்ந்து இது மேலும் உயர்வதற்காக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னுமே அடுத்து ஒரு 10% போகிறதுக்கும் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்களும் நம்ம சேனலை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கட்டாயமாக இந்த ப்ராஃபிட்டை பார்த்துருப்பீங்க. அப்படி ப்ராஃபிட் அடைஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு பங்கோ ஒரு செக்டாரோ அண்டர் வேல்யூவேஷனில் இருக்குது, இப்போ நம்ம முதலீடு பண்ணலான்னு லாங் டைமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கான பலன் குறுகிய காலத்தில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் இப்போ வர முதலீட்டாளர்கள்லாம் பங்குச்சந்தையில் வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தங்கிட்டு இருக்காங்க. இங்கே IT செக்டார் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஒரு சூப்பர் புல்லிஸில் முடிஞ்சிருக்கு. இருந்தாலுமே IT செக்டார் பொறுத்த வரைக்கும் 26,000லேருந்து அந்த 32,000 நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 32,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. அதனால் இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இங்கே லாங் வியூவில் பாருங்கள், 2021 அந்த 32,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் அகேன் ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே போகும்போது அது சப்போர்ட்டாக மாறிடும், அதுக்கு கீழே இருக்கும்போது அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் IT செக்டார் திரும்பவும் ஒரு லாங் டைம் புல்லிஸுக்கு போகும். அது வரைக்கும் இதுக்குள்ளே சைட்வேஸ் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசிட்டோம். ஸோ அந்த இடத்த ஏறக்குறைய ஒரே வாரத்தில் தொட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் புல்லிஸில் IT செக்டார் போன வாரத்தில் இருந்தது. ஆனால் இது தொடர்ச்சியாக இதை பிரேக் பண்ணுதா அல்லது கன்சல்டேஷன் ஜோன் போதான்னு வெயிட் பண்ணலாம். பட் இருந்தாலும் IT செக்டார் பொறுத்த வரைக்கும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். இதை தொடர்ந்து
ஆட்டோ செக்டார் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, புது உச்சத்தில் கால் பதிச்சிருக்கு. தொடர்ந்து இது வரக்கூடிய மாதங்களையும் எஃப்ஐ பையிங் வந்துட்டாங்கன்னா ஆட்டோ செக்டார்லையுமே இன்னும் ஒரு பூம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் காலாண்டு முடிவுகள்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால சில ஆட்டோத்துறை பங்குகளும் நல்ல பூமில் போகிறத நம்ம பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் நம்ம மல்டிபிள் டைம் பேசிட்டோம். மிட் கேப் இண்டெக்ஸ் இந்த 62,000க்கு மேலே போகிறப்ப 61,000 பிரேக் பண்ணி ஒரு ஓப்பன் க்ளோஸ் வச்சாலே நல்ல புலிஸ் போகணும். ஏறக்குறைய புலிஸில் முடிஞ்சிருச்சு. தொடர்ச்சியாக மிட் கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது புது உச்சத்துக்கு. ஸோ இதை தொடர்ந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் 19,700ங்கிறது அதனோட ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே வந்துருச்சு. இன்னும் ஒரு 500 புள்ளிகள் தான். இந்த வரக்கூடிய வாரங்களில் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பங்குகளும் மேலே போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே பிரேக் அவுட் ஆகுது, இல்லை ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குங்கிறது பங்குச்சந்தைக்கு ஒரு சாதகமாக பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் எஃப்ஐ பையிங்கில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தெரிகிறதுனால தொடர்ச்சியாக வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் நம்ம பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் கண்டினியூஸாக பேசிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் அதை பர்ஃபார்ம் பண்ணவே ஆரம்பிக்கல. இந்த 8,000ங்கிற இடத்த மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு இந்த இண்டெக்ஸ். ஃபார்மா செக்டர் எப்படி நம்ம 21,300ல் லாங் டைமில் கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு 4 மாதத்தில் ப்ராஃபிட் கொடுத்துச்சோ, அதே போல் இந்த செக்டாருமே இந்த 9,000ங்கிற இடத்த பிரேக் பண்ணும்போது சூப்பரான ஒரு புல்லிஸுக்கு போகும், அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சி இந்த பிஎஸ்சி இண்டெக்ஸை வாட்ச் பண்ணிக்கோங்க. பப்ளிக் செக்டார் பேங்க் எல்லாமே வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிற எஃப்எம்சிஜி செக்டார் இன்னுமே அண்டர் பர்ஃபார்மில் இருக்குது. ஏறக்குறைய ஆல் டைம் ஹையிலிருந்து 30-35% லோவில் இருக்குது. இந்த 45,000 50,000ங்கிற வரைக்கும் அது ஒரு பையிங் ஜோனாக நான் பார்க்குறேன். ஏறக்குறைய 50,000லேயே நம்ம அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியோட ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ஏறக்குறைய 33. லாஸ்ட்டு 5 இயரில் எடுத்திங்கன்னா இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், லாஸ்ட்டு 5 இயரில் 33ங்கிறது இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் 2021 ஏறக்குறைய 35 அந்த ரேஞ்சுக்கு தான் அதனோட ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 33 அந்த ரேஞ்சில் வர்த்தகம் நடந்துட்டுருக்கு. இந்த வேல்யூவேஷன் பெட்டருங்கிறதுனால தொடர்ச்சியாக நான் எஃப்எம்சிஜி ETF கண்டினியூஸாக முதலீடு பண்ணிகிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இதுவுமே ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேன். இதனோட தொடர்ச்சியாக அடுத்தது ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் இருக்க செக்டார்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டார். ஸோ ஏறக்குறைய இங்கே பார்த்தீங்கன்னா கோவிட்லேருந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் முடிச்சுட்டு அந்த இடத்த சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கக்கூடிய பஜாஜ் ஃபினான்ஸ் வந்துட்டு ஒரு சூப்பர் ரேலி கொடுத்துருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸோட ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 2.5 கிட்ட இருக்குது. ஏறக்குறைய லாஸ்ட்டு 5 இயர் டேட்டா இங்கே பார்க்குறீங்க. லாஸ்ட்டு 5 இயரில் இந்த ஃபினான்ஷியல் செக்டாரோட ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா இதுதான் லோயஸ்ட் பாயிண்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 இயர் டேட்டா பார்த்தீங்கன்னா கூட கோவிடில் தான் இந்த வேல்யூவேஷனில் வந்திருக்கும். 2.4 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஏறக்குறைய அதே வேல்யூவேஷனுக்கு ப்ரைஸ் டு புக் ஃபினான்ஷியல் சர்வீஸோட நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸோட அந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ அதனால தான் கண்டினியூஸாக நம்ம பஜாஜ் ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பர்டிகுலராக நான் ஏன் பஜாஜ் ஃபினான்ஸில் பண்ணோன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட ப்ரைஸ் டு புக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் லோயஸ்ட் பாயிண்டில் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் இதில் முதலீடு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ண கொடுத்துருக்க இன்னொரு செக்டார்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார். இதை நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தொடர்ச்சியாக தெரிஞ்சிருக்கும். பேங்கிங் செக்டார் அண்டர் வேல்யூவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நான் மல்டிபிள் டைம் பேசியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோவிட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனில் தான் மல்டிபிள் டைம், அதாவது அந்த ஹையை உடைக்கும் போது அங்கே கன்சல்டேஷன் ஆகும், திரும்பவும் அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகும். இப்போ 48,000ங்கிறது பேங்கிங் செக்டருக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட் லெவல் அப்படின்னு நான் மல்டிபிள் டைம் பேசியிருக்கோம். நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 48,000 வரும்போதெல்லாம் பேங்க் பீஸில் கண்டினியூஸாக முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். என்னோட டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்க்காதவங்க இப்போ இருந்து என்னோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் டு புக் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். நிஃப்டி பேங்கோட ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 1.75 தான். லாஸ்ட்டு 5 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இடம் தான் ரொம்ப லோயஸ்ட் வேல்யூவேஷன். இருக்கிற 2021லேருந்து இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் தான் ரொம்பவே சூப்பரான வேல்யூவேஷன் சொல்லலாம். 10 இயர் அதாவது 10 இயர் வேல்யூவேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ப்ரைஸ் டு புக் ஏறக்குறைய கோவிடில் இருந்தது இப்போ வந்திருக்கு. ஏறக்குறைய அந்த 1.9 2.0 அப்படிங்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா கோவிடில் தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போது அதே ரேஞ்சுக்கு வந்திருக்குங்கிறது. நிஃப்டி பேங்குமே ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் செக்டாரே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேல்யூவேஷன் பாயிண்டில் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா என்னோடய வியூ. இப்போது பேங்கிங் செக்டார் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நான் பர்டிகுலராக பேங்க் பீஸில் அதிகமாக முதலீடு பண்ணிகிட்டு இருக்கேன். அதை தாண்டி HDFC பேங்க்லேயும் முதலீடு பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே HDFC பேங்கோட ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா வெறும் 1.9 தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1.9 தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 5 இயர் டேட்டா நான் இங்கே எடுக்கிறேன். HDFC பேங்கோட லாஸ்ட்டு 5 இயர் டேட்டா எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் 2021லேருந்து இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் தான் அதனோட லோயஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் இருக்கிற வேல்யூவேஷன், பெட்டரான இடத்துல இருக்குது. இந்த மாதிரி லோ வேல்யூவேஷனில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் ரிவார்டுங்கிறது அதிகமாகவும் கிடைக்கும். ரிஸ்க்குங்கிறது லோயர் சைடு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இங்கே 10 இயர் டேட்டா எடுத்து பார்த்தாலுமே இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் HDFC பேங்க் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது அப்படிங்கிறதான். ஏறக்குறைய நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸும் சரி பேங்கிங் செக்டாரும் சரி கோவிடில் இந்த வேல்யூவேஷன் தான் வந்திருக்குன்னு சொன்னோம். ஆனால் HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் கோவிடில் 2020 ஃபாலில் கூட இந்த 1.9 அப்படிங்கிற ப்ரைஸ் டு புக் ரேஷியோவுக்கு வரவே இல்லை. ஸோ ஆனால் இப்போ தான் வந்திருக்கு. அதனால் இது ஒரு பெட்டரான வேல்யூவேஷன் இருக்கிற இடமா பார்க்குறேன். நான் தொடர்ச்சியாக அதில் முதலீடு பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
முக்கியமாக இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்க வேண்டியது இது எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் என்ன முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதா இங்கே நான் சொல்கிறேன். நீங்கள் பர்சனலாக முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட சார்ட் பார்க்குறோம். 2020 ஃபாலுக்கு அப்புறம் அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப மல்டிபிள் டைம் அந்த 650ங்கிறதா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஏறக்குறைய 2 தடவை அந்த இடத்த சப்போர்ட் எடுத்துருக்கும். இப்போ 3வது முறையாக 750லேருந்து 800க்குள்ளே வர்த்தகம் நடந்துருக்கு. ஒருவேளை இன்னுமே இந்த ஸ்டாக் வந்து 600 650க்கு வந்துச்சுன்னா நான் இன்னுமே அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ண தான் ஆரம்பிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம ஒரு முதலீடு ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த முதலீடு வளர்றதுக்கான கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பங்குலையோ இல்லை ஒரு செக்டார்லையோ முதலீடு பண்ணுறோன்னா அது வளர்றதுக்கான டைம் கொடுத்தா மட்டும்தான் அதனோட பெனிஃபிட் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட் எல்லாம் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது அவங்க இந்த வீடியோவிலேருந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட சப்போர்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. நான் கோவிந்த், ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDAயோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர். உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பண்ணுறது மூலிமா ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை பெட்டரான மெத்தடில் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். மார்க்கெட் பற்றின ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.